ஹாய், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் எப்போ பார்த்தாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அதுவும் மேனேஜர் ஸ்கிப் பண்ணிட்டு போய் ஓனர்கிட்டயோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அது உங்களுக்குள்ளே உங்கள் மேலே இருக்க மரியாதையை சீக்கிரமாக குறைச்சிரும். உங்களுக்கு மற்றவங்க மேலே இருக்க அபிப்பிராயத்தையே மாற்றிடும். இவன் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான், இவன் சும்மா பேசிக்கிட்டே தான் இருப்பான், இவன் வேலைக்கே லாய்க்கு இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அது உங்கள் மேலே இருக்க மரியாதையை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி. ரெண்டாவது புரளி பேசுகிறது. நீங்கள் இப்போ ஒருத்தரை பற்றி இன்றைக்கி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட புரளி பேசும்போது நாளைக்கு அதே தான் உங்களுக்கும் நடக்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு புரளி மட்டும் பேசாதீங்க. அது இன்னொரு வாட்டி உங்களுக்கே தான் திருப்பி வரப்போகுது. அதனால் புரளி பேசாதீங்க. புரளி பேசுகிறவங்களோடையும் தயவு செஞ்சு சேராதீங்க. மூணாவது எப்பயுமே லேட்டாக போயிடாதீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா நீங்கள் வேலை நீங்கள் என்ன தான் வேலை நல்லா செஞ்சாலும் இவன் வேலை செய்யலை, இவன் லேட்டாக வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களே ஒரு ஆளை நீங்கள் வேலைக்கு கூப்பிடும்போது நீங்கள் காசு எல்லாமே கொடுத்துட்டீங்க, ஆனால் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும், அதேமாரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ டைமுக்கு போயிருங்க, டைமுக்கு வெளில வந்துடுங்க, டைமை மேனேஜ் பண்ணிங்க. நாலாவது தேவையில்லாமல் எதையுமே பேசாதீங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு பிரச்சனையாக முடியலாம். அதனால் தயவு செஞ்சு தேவையான விஷயத்துக்கு மட்டும் கரெக்டாக பேசுங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு லூஸ் டாக் விடாதீங்க. அஞ்சாவது உங்கள் பர்சனலை நீங்கள் ஆஃபீஸில் இருக்க யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற யாருக்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்கள் பர்சனலு, உங்கள் வீக்னஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி எடை போட்டுருவாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இவன் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் உங்கள் பர்சனலை வெளில சொல்லாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் வெளில காட்டுங்க. உங்கள் வேலை தான் பேசணும். உங்கள் வீக்னஸோ உங்கள் மேலே இருக்க பரிதாபமும் பேச போகிறதில்ல. உங்கள் வேலை தான் பேசும். உங்கள் வேலை தான் முன்னேற்றும். இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் தேவையில்லாத எந்த பிரச்சனையிலுமே மாட்ட மாட்டீங்க. கூடி சீக்கிரம் நீங்கள் மேலே மேலே வளர்ந்துட்டே போவீங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க, இல்லைனா அது கீழேயும் போவாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் படிப்படியாக முன்னேறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.